ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 405. இதில் மத்வ ஆச்சாரியர் ஏற்ற துறவு வாழ்க்கை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மர வழியில் செல்லும் மக்களை திருத்தி அவர்களை அற வழிக்கு திருப்புவதற்காக திருமாலின் ஆணைப்படி அவதரித்தவர் வாசுதேவன். அவரும் மற்றவர்களைப் போல் மங்கை ஒருத்தியை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டு விட்டால் இறைவனின் கட்டளையை எப்படி நிறைவேற்றுவது? அதனால் ஞான ஆசிரியராக விளங்கி மனித குலத்தை நல்வழிப்படுத்த வாசுதேவன் துறவரத்தை ஏற்க முன்வந்தார். தங்களுக்கு மற்றும் ஒரு மைந்தன் பிறந்த போதிலும் தங்களுடைய மூத்த பிள்ளையான வாசுதேவன் சந்நியாசம் மேற்கொள்வதை மத்திய கேகப்பட்டரும் அவருடைய மனைவியாரும் மனதிற்குள் விரும்ப கிடையாது. அதிலும் குறிப்பாக வேதவதி தேவிக்கு தமது மைந்தன் வாசுதேவன் துறவி ஆவதில் சிறிதும் விருப்பம் கிடையாது. அதனால் மத்திய கேகப்பட்டர் தம்பதிகள் சந்நியாசம் ஏற்கும் நாளை ஒத்தி போட்டு கொண்டு இருந்தார்கள். தமது பெற்றோர்களுடைய மனநிலையை அறிந்து வாசுதேவன் தமது மனதிற்குள் சிரித்து கொண்டார். அவர் ஒரு நாள் தம் பெற்றோரை பார்த்து, நான் சந்நியாசம் ஏற்க முடியாதபடி நீங்கள் நாளை கடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். நான் துறவரம் ஏற்பதில் உங்களுக்கு விருப்பம் கிடையாது என நினைக்கின்றேன். இனியும் நீங்கள் என் விருப்பப்படி நடக்காவிட்டால் நான் எங்காவது ஓடிவிடுவேன். இந்த பரந்த உலகத்தில் உங்களால் என்னை தேடி கண்டுபிடிக்க முடியாது என கூறினார். இதனை கேட்ட மத்திய கேகப்பட்டரும் வேதவதி தேவியும் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்தார்கள். வாசுதேவன் துறவரம் ஏற்பதற்கு தங்களுடைய சம்மதத்தை வழங்கினார்கள். ஒரு நல்ல நாளில் மத்திய கேகப்பட்டரும் அவருடைய மனைவியும் வாசுதேவனை அழைத்து கொண்டு உடுப்பியில் இருந்த அச்சுத பிரேஷரிடம் சென்றார்கள். தாம் எதிர்பார்த்தபடி சந்நியாசம் ஏற்பதற்கு வாசுதேவன் தம்மை தேடி வந்ததை அறிந்து அச்சுத பிரேஷர் மகிழ்ந்து போனார். இளைஞரான வாசுதேவனுக்கு நிர்பந்தம் இல்லாத துறவரத்தை வழங்கினார். அவர் வாசுதேவனுக்கு பூரண பிரக்யர் என்ற சிறப்பு பெயரை சூட்டினார். அதன் பொருள் என்ன தெரியுமா? நிறைந்த அறிவு உடையவர் என்பது அதன் பொருளாகும். இனி வாசுதேவனை பூரண பிரக்யர் அல்லது பூரணர் என வழங்குவோம். தங்கள் மைந்தன் துறவரம் ஏற்றதும் மத்திய கேகப்பட்டரும் வேதவதி தேவியும் தங்கள் ஊருக்கு திரும்பி போய்விட்டார்கள். பூரணரோ தம் குருநாதரான அச்சுதர் உடன் உடுப்பி மடத்திலே தங்கிவிட்டார். துறவரத்திற்கு சாதகமான சாஸ்திரங்களை பூரணருக்கு அச்சுதர் கற்பிக்க தொடங்கினார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பூரணர் துறவரம் ஏற்று 40 நாட்கள் கழிந்துவிட்டன. 41ஆம் நாளன்று அவர் மனதில் ஆசையொன்று அரும்பியது. கங்கை நதியில் நீராட வேண்டும் என்பதாகும். அந்த ஆசையாகும். வழக்கம்போல் அவர் ஸ்ரீ அனந்தேஸ்வரரை தரிசிப்பதற்காக அன்று கோவிலுக்கு சென்றபோது தம்முடைய ஆசையை இறைவனிடம் கூறி பிரார்த்தனை செய்தார். அடியார்கள் கேட்பதை மறுக்காமல் வழங்கும் வள்ளல் அல்லவா இறைவன். அவர் பூரணருடைய ஆசை உடனே நிறைவேற்றி வைக்க திருவுளம் கொண்டார். அவர் கங்கா தேவியை அழைத்து, நீ உடனே உடுப்பி மடத்தைச் சேர்ந்த திருக்குளத்தில் பிரவேசிக்க வேண்டும் என ஆணையிட்டார். அடுத்த கணமே அன்னை கங்காதேவி கல கல என்ற இனிய ஓசையோடு மடத்தைச் சேர்ந்த திருக்குளத்தில் பிரவேசித்தார். அதை அறிந்த பூரணர் மகிழ்ந்து போனார். இறைவனுக்கு நன்றி கூறினார்.
பின்னர் அந்த திருக்குளத்தில் இறங்கி நீராடினார். அவர் நீராடிய அந்த திருக்குளம் இன்று மத்வ சரோவரம் என திருப்பெயர் பெற்று திகழ்கின்றது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு ஆனவை கிடையாது, அவை இரண்டும் ஒன்றே என்னும் சித்தாந்தத்தை மேற்கொண்டது அத்வைதம். அதை அருளியவர் ஆதிசங்கரர். அந்த நாளில் அந்த சித்தாந்தமே பிரபலமாக இருந்தது. அச்சுத பிரேஷரும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றி வந்து கொண்டு இருந்தார். பூரணருக்கோ அந்த சித்தாந்தத்தில் திருப்தி ஏற்பட கிடையாது. அதனால் அது குறை உடையது எனவும் தவறு உடையது எனவும் பூரணர் கருதினார். அது குறித்து அவர் அடிக்கடி தம்முடைய குருவான அச்சுதர் உடன் விவாதம் செய்தார். அதனால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்படவே செய்தன. இருப்பினும் பூரணருடைய வாத திறமையும் அவர் கூறிய புதிய கருத்துக்களும் அச்சுதரை கவர்ந்து இழுக்கச் செய்தன. பெருந்தன்மை மிக்க அச்சுதர் பூரணர் இடம் வெறுப்பும் பொறாமையும் கொள்ளாமல் அவரை பாராட்டி வந்தார். ஒரு நாள் அச்சுத பிரேஷர் தம்முடைய மாணாக்கர்களுக்கு பாகவதம் போதித்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் கூறிய பொருள் தவறு உடையதாக இருந்ததை பூரணர் அறிந்து கொண்டார். மற்ற மாணவர்களைப் போல் அச்சுதர் கூறியதை பூரணரால் அதை ஏற்று ஜீரணிக்க முடியவில்லை. அவர் தம் குருநாதர் கூறியதை மறுத்து தாம் அறிந்த சரியான பொருளை கூறினார். பூரணர் கூறிய பொருள் பொருத்தமானதாகவும் புதுமை ஆனதாகவும் இருந்ததை அறிந்து அச்சுதர் வியப்படைந்தார். ஆயினும் அந்த பொருள் சரியானது தானா என்பதை கண்டு அறிவதற்கு ஆவல் கொண்டார். தொடர்பு உடைய பல்வேறு நூட்களை புரட்டி படித்து பார்த்தார். அப்போது பூரணர் கூறிய பொருள் முற்றிலும் சரியானதுதான் என்பதை அறிந்து வியப்பின் எல்லைக்கு சென்று விட்டார். இப்பொழுது அவர் பூரணரை பார்த்து, பாகவதம் முழுவதையும் நீ எப்படி இவ்வளவு நுட்பமாகவும் தெளிவாகவும் தெரிந்து வைத்து இருக்கின்றாய்? அதை நீ எப்போது படித்தாய்? அல்லது அதை உனக்கு சொன்னவர் யார்? என கேள்வி மேல் கேள்வி கேட்டார். இதனை கேட்ட பூரணர் மிகவும் பணிவோடு, ஓ ஐயா அவர்களே, அவை அனைத்தும் நான் முற்பிறவியில் கற்றவை ஆகும் என கூறினார். முற்பிறவி குறித்து நினைவு கூர்ந்து அறியும் அளவுக்கு பூரணர் இடமிருந்து தெய்வீகத்தன்மை அச்சுதரை வியப்பில் ஆழ்த்திற்று. அவர் பூரணரை போற்றி பாராட்டினார். பூரணருக்கு ஆனந்த தீர்த்தர் என்ற திருநாமத்தை சூட்டினார். அந்த மடத்திலிருந்த மாணாக்கர்களுக்குள் ஆனந்த தீர்த்தரே முதன்மையானவர் என்பதை உணர்ந்தார். மற்ற மாணாக்கர்களுக்கு வேதாந்த பாடங்களை போதிக்க வேண்டுமென ஆனந்த தீர்த்தராகிய ஸ்ரீ மத்வாச்சாரியரை கேட்டுக்கொண்டார். மத்வா ஆச்சாரியர் தம்முடைய ஆசானின் அந்த ஆணையை ஏற்று அந்த மடத்தில் இருந்த மாணாக்கர்களுக்கு வேதாந்த பாடங்களை போதிக்கத் தொடங்கினார். விரைவிலேயே ஸ்ரீ மத்வா ஆச்சாரின் திறமை குறித்து ஆன்மீக உலகம் அறியலாயிற்று. முன்பே குறிப்பிட்டபடி அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய வேதாந்த கொள்கைகளை தம்முடைய மாணாக்கர்களுக்கு போதித்து வந்த அச்சுதருக்கும் மத்வாச்சாரியருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்தன. மத்வா ஆச்சாரியரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த அச்சுத பிரேஷர் ஒரு நாள் மத்வாச்சாரியர் பார்த்து, நீ ஏன் உனக்கே உரிய வழியில் பிரம்ம சூத்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் விரிவு உரை எழுதி தனித்ததோர் சித்தாந்தத்தை வகுக்கக்கூடாது? அவ்வாறு செய்தால் உன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அறிந்து அறிவு உலகம் உன்னை பாராட்டும். அந்த முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்று கூறினார் அவர். அந்த ஆலோசனையை மத்வாச்சாரி ஏற்றுக்கொண்டார். ஆயினும் காலம் கனிந்து வரும்போது அந்த முயற்சியை மேற்கொள்வதாக அவர் தம்முடைய ஆசானான அச்சுத பிரேஷரிடம் உறுதிமொழி கூறினார். பிற்காலத்தில் அவர் அவ்வாறே பிரம்ம சூத்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் புதியதொரு விரிவுரை எழுதி தம்முடைய சித்தாந்தத்தை உலகு அறியச் செய்தார். தர்க்கத்தில் மத்வா ஆச்சாரியர் தலை சிறந்து விளங்கினார்.
பரவி வந்த அவருடைய புகழை அறிந்து சமயவாதிகள் அவரிடம் காழ்ப்பு உணர்ச்சி கொண்டார்கள். அவரை வாதத்திற்கு அழைத்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுள் பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களைச் சேர்ந்தவர்களே அதிகமாக இருந்தார்கள். அவர்களையெல்லாம் மத்வாச்சாரியர் தம்முடைய வாத திறமையால் மிக மிக எளிதாக வெற்றி கொண்டார். புத்த சாகரர், வாத சிம்ஹர் ஆகிய இருவரும் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் என்ற சிறப்பினை பெற்று இருந்தார்கள். அவர்களும் மத்வா ஆச்சாரின் வாதம் செய்வதற்கு உடுப்பி வந்தார்கள். மத்வா ஆச்சாரின் நுட்பமான நுழை புலத்தையும் வாத திறமைகளையும் நேரில் கண்டு அச்சம் அடைந்த அவர்கள் இருவரும் யார் இடமும் சொல்லிக் கொள்ளாமல் இரவோடு இரவாக உடுப்பியிலிருந்து ஓடிவிட்டார்கள். ஆதி சங்கரின் அத்வைத சித்த அந்தத்தைத்தான் மத்வாச்சாரியர் தம்முடைய வாதத்திறமையால் மறுத்து உரைத்து வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு இருந்தார். இப்பொழுது மத்வர் தமக்கு சிறிதும் உடன்பாடு இல்லாது இருந்த அத்வைத கொள்கையை தீவிரமாக பின்பற்றி வந்த சம ஆச்சாரியர்களை அவர் இடங்களிலே சந்தித்து வாதம் செய்து வெற்றி பெற விரும்பினார். அதனால் அவர் திக் விஜயம் செய்ய விரும்பினார். அவ்வாறு திக் விஜயத்தை தொடங்குவதற்கு முன்னால் மத்வர் தமது கருத்தை தம்முடைய ஆசானான அச்சுத பிரேஷரிடம் கூறி அவருடைய அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றார். அதே போன்று அவர் தம்முடைய தந்தையாருடைய சம்மதத்தையும் வாழ்த்தையும் பெற நினைத்தார். தம்முடைய தந்தையாரை அணுகி தாம் மேற்கொள்ளப் போகும் திக் விஜயம் குறித்து கூறி தம்மை வாழ்த்தும்படி கேட்டுக்கொண்டார். இந்த புதல்வனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என மத்திய கேகப்பட்டர் பெருமிதம் அடைந்தார். மத்வருடைய திக் விஜயம் வெற்றிகரமாக அமைய தம்முடைய நல் வாழ்த்துக்களை வழங்கினார். தந்தையாரின் வாழ்த்துக்களை பெற்ற மத்வர் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்